கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இந்த ஆசீர்வதிக்கப்பட்டதான நல்ல காலை வேளையிலே அருளறை துளிகளின் மூலமாக உங்களை சந்திப்பதிலே நான் மிக்க மகிழ்ச்சி உள்ளவனாக இருக்கிறேன். இன்றைக்கும் கூட வேதத்திலிருந்து சில காரியங்களை கற்றுக்கொள்ள தேவன் நமக்கு உதவி செய்வாராக. பிரியமானவர்களே, வேதத்திலே தேவனை குறித்து அநேக காரியங்கள் சொல்லியிருந்தாலும் கூட இங்கே நான் பார்க்க போகிறதான காரியம் இவர் யாரோ என்கிறதான ஒரு வார்த்தை. அநேகர் இவரை குறித்து அப்படித்தான் கேள்வி கேட்கிறதை நாம் பார்க்க முடியும். சீஷர்கள் கூட அதே கேள்வியை கேட்கிறதை இந்த பகுதியை கூட நாம் பார்த்து சிந்திக்கலாம். மார்க் எழுதின சுவிசேஷம் 4ஆம் அதிகாரம் அதனுடைய 36ஆம் வசனம் முதல் 41ஆம் வசனம் வரையிலுமாக நாம் பார்க்கலாம். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பல அற்புதங்களை செய்து பல காரியங்களிலே ஊழியங்களில் ஈடுபட்ட சமயத்தில் அக்கறை போவதற்காக பிரயாணப்படுகிறார். படகுல ஏறி சீஷரோடு கூட சேர்ந்து அவர் என்ன செய்கிறார் என்று சொன்னால் பயணமாக போகிறார். அந்த சமயத்தில் நடக்கிற ஒரு சம்பவம் தான் நான் பார்க்கிறோம். இயேசு கிறிஸ்து அந்த படகிலே போகும்போது நித்திரையாக இருக்கிறார். சீஷர்கள் மற்ற காரியங்களை குறித்து ஒருவேளை பேசிக்கொண்டு போயிருந்திருக்கலாம். ஆனால் திடீரென்று காற்று அடிக்கிறது, புயல் உருவாகிறது, கடல் கொந்தளிக்கிறது. இப்படிப்பட்ட சம்பவங்கள் நடக்கிற சமயத்தில் அங்கே நாம் என்ன பார்க்கிறோம் என்று சொன்னால், சுழல் காற்று உண்டாகி படகு நிரம்பத்தக்கதாக அலைகள் அதன் மேல் மோதிற்று. இந்த சம்பவத்தை பார்த்த சீஷர்கள், ஐயோ இப்படிப்பட்ட சம்பவம் நடக்கிறதே, நாம் அழிந்து போவோமே, நாம் இந்த இடத்துல நம்முடைய ஜீவன் போய்விடுமே என்று சொல்லி பயந்து நடுங்கி அவர்கள் என்ன செய்கிறார் என்று சொன்னால் நடுக்கத்தோடும் கலக்கத்தோடும் வேதனையோடு என்ன செய்கிறார்கள், ஒருவரை ஒருவர் பார்த்து பேசிக்கொண்டிருந்து கடைசியாக இயேசு கிறிஸ்துவை எழுப்புகிறதை நாம் பார்க்க முடியும். 38ஆம் வசனம் சொல்லுகிறது, கப்பலின் பின்னணியத்திலே அவர் தலையணையை வைத்து நித்திரையாயிருந்தார். அவர்கள் அவரை எழுப்பி, போதகரே, நாங்கள் மடிந்து போகிறது உமக்கு கவலை இல்லையா என்று சொன்னார்கள். அப்படி கிறிஸ்து இயேசுவை அவர்கள் எழுப்பிவிட்ட பிற்பாடு அவர் எழுந்து இவரிடத்திலே பேசுகிறார். என்ன பேசுகிறார்? ஏன் இப்படிப்பட்ட அவிசுவாசத்தோடு இருக்கிறீர்கள், விசுவாசத்தோடு இருங்கள் என்று சொல்லி அவர்களுக்கு ஒரு புத்திமதியை சொல்லிவிட்டு கடலை பார்க்கிறார், காற்றை பார்க்கிறார். எழுந்து காற்றை அதட்டி கடலை பார்த்து இறையாதே, அமைதலாய் இரு என்று சொல்லுகிறார். இந்த வார்த்தைகளை சொன்னவுடனே கடலும் காற்றும் அவருடைய வார்த்தைகளுக்கு அப்படியே கீழ்ப்படிந்து அமைதலாக மாறுகிறது. பிரியமானவர்களே, இதை பார்த்த சீஷர்கள் சொல்லுகிறார்கள், அவர்கள் மிகவும் பயந்து, இவர் யாரோ, இவர் எப்படிப்பட்டவரோ, காற்றும் கடலும் இவருக்கு கீழ்ப்படுகிறதே என்று ஒருவரோடு ஒருவர் சொல்லி கொண்டார்கள். பிரியமானவர்களே, நம்முடைய தேவன் யார் என்றால் சகல அதிகாரம் உள்ளவராக இருக்கிறார். நம்முடைய தேவன் யார் என்றால் இவர் யார் என்ற கேள்விக்கு அவரால் ஆகாத காரியம் ஒன்றுமே இல்லை என்பதுதான் அதனுடைய அர்த்தமாக காணப்படுகிறது. இவர் சொன்னால் ஆகும், இவர் கட்டளையிட்டால் நிற்கும் என்பது இந்த வேத வசனத்தின் மூலமாக நாம் புரிந்து கொள்ளுகிற ஒரு சத்தியமாக காணப்படுகிறது. அநேக அற்புதங்களை பார்த்த சீஷர்கள் தான். ஆனால் இப்பொழுதும் இயேசு கிறிஸ்துவை குறித்து சொல்லுகிறார்கள், இவர் யாரோ. பிரியமானவர்களே, இவர் எத்தனை வல்லமை உள்ளவர் என்பதை நேரிலே பார்த்தும் கூட அவரை குறித்து புரிந்து கொள்ளாத சீஷர்களாக இங்கே இருக்கிறார்கள். நம்முடைய வாழ்க்கையிலும் கூட தேவனாகிய கர்த்தர் நமக்கு எத்தனையோ காரியங்களை செய்திருக்கிறார். நாமும் சில நேரங்களிலே போராட்டங்கள் நம்முடைய வாழ்க்கையில் வரும்பொழுது, கஷ்டங்கள் வரும்பொழுது, வேதனைகள் வரும்போது நாம் என்ன நினைக்கிறோம்? இதே சீஷருடைய மனநிலைமைக்குள்ளாக தள்ளப்பட்டு சீஷருடைய மனநிலைமை நமக்கும் வந்து இவர் யாரோ என்கிறதான நிலைமையிலே நமக்கு யார் உதவி செய்வாரோ என்று சொல்லி நாம் ஏக்கத்தோடும் பெருமூச்சுகளோடும் வேதனையோடும் காணப்படுகிறோம். ஆனால் நம்முடைய தேவன் யார்? சர்வ வல்லமையுள்ளவர். நம்முடைய தேவன் யார்? இவர் மகத்துவத்தை அணிந்து கொண்டிருக்கிறவர். இவர் சொன்னால் ஆகும், இவர் கட்டளையிட்டால் நிற்கும் என்கிற விசுவாசம் நம்முடைய வாழ்க்கையில் காணப்பட வேண்டும். இங்கே சொல்லப்பட்டிருக்கிற இந்த காரியத்தை நான் பார்க்கும் பொழுது தேவனுடைய வல்லமையை எவ்வளவு பெரிதாக அவர்கள் கண்டும் கூட காணாதவர்களாய் காணப்பட்டார்கள். ஆனால் நம்முடைய தேவன் ஒரு நாளும் அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராக இருக்கிறார். அவருடைய வல்லமை ஒரு நாளும் குறைந்து போனதே கிடையாது. அவர்களுக்கு சமாதானத்தையும் ஆறுதலையும் கொடுத்த அதே தேவனாகிய கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில் நமக்கு தேவனாக இருக்கிறார், நம்மை நடத்துகிறார், நம்மோடு கூட இருக்கிறார். ஆகவே நம்முடைய வாழ்க்கையில் வருகிறதான சகல போராட்டங்களுக்கும் இந்த தேவனாகிய கர்த்தர் நமக்கு ஆறுதலையும் சமாதானத்தையும் தருவார் என்கிற நிச்சயத்தோடு விசுவாசத்தில் கடந்து போக வேண்டியது அவசியமாக இருக்கிறது.
அது மாத்திரமல்ல, லூக்கா எழுதின சுவிசேஷத்திலும் கூட ஒரு காரியத்தை நாம் பார்க்கலாம். லூக்கா 4ஆம் அதிகாரம், லூக்கா 4:33. ஜெபாலயத்திலே அசுத்த ஆவி பிடித்திருந்த ஒரு மனுஷன் இருந்தான். அவன், ஐயோ நசரேயனாகிய இயேசுவே, எங்களுக்கும் உமக்கும் என்ன? எங்களை கெடுக்கவா வந்தீர்? உம்மை இன்னார் என்று அறிவேன், நீ தேவனுடைய பரிசுத்தர் என்று உரத்த சத்தமிட்டான். இந்த இடத்திலும் கூட நான் பார்க்கும் பொழுது அசுத்த ஆவி பிடித்தவனை இயேசு கிறிஸ்து சுகமாக்குறதையும் விடுதலை கொடுக்கிறதையும் நாம் பார்க்க முடிகிறது. இங்கே அவர்கள் ஆச்சரியப்படுகிறார்கள். நீ பேசாமல் இவனை விட்டு போ என்று 35ஆம் வசனத்தில் சொல்லுகிறார். அந்த வார்த்தையை கேட்டவுடனே அசுத்த ஆவி அவனை விட்டு வெளியேறி போகிறது. அவர்களுக்கு ஆச்சரியம், இவர் யாரோ, இவர் எப்படிப்பட்டவரோ, ஒரு வார்த்தையிலே இவருக்கு சகலமும் கீழ்ப்படுகிறதே, சகலம் இவருடைய வார்த்தைகளுக்கு என்ன செய்கிறது, அஞ்சி நடக்கிறதே என்று சொல்லி ஆச்சரியப்பட்டார்கள். பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கையிலே இவர் யாராக இருக்கிறார் என்பதை நாம் சிந்தித்து நாம் என்ன செய்யணும்? விசுவாசத்திலே நடக்க வேண்டும். இவர் யார்? இவர் சகலமும் செய்யக்கூடிய வல்லமையுள்ள தேவனாகிய கர்த்தர் என்பதை, நம்முடைய வாழ்க்கையில் நன்மைகளையும் ஆசீர்வாதத்தையும் மேன்மையை கொடுப்பார் என்கிறதை, நம்முடைய வாழ்க்கையில் குறைவுகளை நிறைவாக்குவார் என்பதை நாம் என்ன செய்ய வேண்டும்? அறிந்திருக்க வேண்டும். இவர் யார் என்று அறியாமல் விசுவாசம் இல்லாதபடிக்கு நாம் வாழ்வோம் என்று சொன்னால் நம்முடைய விசுவாச வாழ்க்கை கேள்விக்குறியாக போய்விடும். ஆகவே வல்லமையுள்ள தேவன் கூட இருக்கிறார் என்கிற விசுவாசத்தோடு கடந்து போவோம். கர்த்தர் நமக்கு தாமே கிருபையாக இறங்கி அற்புதங்களை செய்து நம்மை வழிநடத்துவாராக. ஆமீன்.